விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அவரின் மனைவி ஆர்த்தியை மனம் விட்டு பேச சென்னை குடும்ப நல நீதிமன்றம் அறிவுரை வழங்கியிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சென்னை குடும்ப நல நீதிமன்றம் என்ன அறிவுரை வழங்கியிருக்கிறது? இந்த வழக்கின் முழு விவரங்கள். வணக்கம். நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தியை காதலித்து 2009 திருமணம் செய்து கொண்டார். 15 ஆண்டு கால திருமண உறவில் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் தற்போது தனித்தனியாக பிரிந்து வாழ்கிறார்கள். இந்நிலையில் மனைவியிடமிருந்து விவாகரத்து வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் ஜெயம் ரவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த குடும்ப நல நீதிமன்றம் இருவருக்கும் இடையிலான பிரச்சனை குறித்து சமரச தீர்வு மையத்தில் பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி நேரில் ஆஜராகியிருந்தார்கள். விசாரணைக்கு ஆஜராகியிருந்த மத்தியஸ்தர் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் சமரச பேச்சுவார்த்தை என்பது முடியவில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார். இதையடுத்து இந்த சமரச தீர்வு மையத்தில் மனம் விட்டு பேசுங்கள் என்று ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்திக்கு நீதிபதி அறிவுறுத்தி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 18 தள்ளி வைத்திருக்கிறார். இந்த உத்தரவை அடுத்து வழக்கு மீண்டும் சமரச தீர்வு மையத்தில் ஜெயம் ரவி, ஆர்த்தி ஆகியோர் ஆஜராகி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக அவர்கள் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.